Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய அருளை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நல்லவர்கள் தீயவர்கள் என்று நாம் மனிதர்களை பிரித்து பார்க்கிறோம். நல்லவர்கள் என்றால் நல்ல குணங்களை உடையவர்கள், மனிதர்களால் விரும்பப்படுபவர்கள் என்று சொல்லுகிறோம். தீயவர்கள் என்றால் தீமையை விதைக்கக்கூடியவர்கள், மக்களால் வெறுக்கப்படுகிறவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு வலை ஓமையை பற்றி பேசுகிறார். வலையிலிருந்து வலையை கடலுக்கு கொண்டு போய் மீன்களை பிடித்து வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த மீனை இரண்டாக பிரிக்கிறார்கள், நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள் என்று சொல்லி ஆண்டவர் விண்ணரசை இதற்கு ஒப்பிடலாம் என்று சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்திலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் வழியாக புரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்வை சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாம் நல்லவர்களாக இருக்க விரும்புகின்றோமா அல்லது தீயவர்களாக இருக்க விரும்புகின்றோமா? நல்லவர்களாக இருக்க விரும்பினால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள், தீயவர்களாக இருக்க விரும்பினால் நாம் தீயோனை சார்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளை சார்ந்திருந்து நற்பண்புகளை கொண்ட நல்ல மனிதர்களாக வாழ இறைவன் அருள் புரிய இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையால் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு. இஸ்ராயேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல் இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 146. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறைவார்த்தைகள் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடவுள் கையில் களிமண்ணாவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் குயவன் வீட்டில் எரேமியா இறைவாக்கு உரைக்கிறார். குயவனின் வேலை மண்கலத்தை உருவாக்குவது. அந்த மண்கலம் குயவனின் மனதில் இருக்கும் வடிவத்தை கொடுக்க வேண்டும். அதுவரை அந்த குயவன் அதை வேறொரு களமாக வடித்து கொண்டே இருப்பார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரேல் மக்களை கடவுள் தன்னுடைய விருப்பத்தை போல வடித்து எடுக்க விரும்புகின்றார், வளர்த்தெடுக்க விரும்புகின்றார் என்பதையும் நாம் வாசிக்க கேட்டோம். எனவே தான் எரேமியா நூலிலே முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். 18வது அதிகாரம் 6வது வசனத்தில், இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஏன் கடவுள் இந்த நிலைக்கு தன்னை உட்படுத்த வேண்டும்? இஸ்ரேல் மக்கள் அப்படி என்ன செய்தார்கள்? இன்றைய வாசகத்தில் வந்த வசனங்களையும் தாண்டி நாம் வாசிக்கின்ற பொழுது எரேமியா 18வது அதிகாரம் 11-12 நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தீய வழியிலிருந்து இஸ்ரேல் மக்களை திரும்பச் சொல்லுகிறார். ஆனால் அவர்களின் பதில் என்னவென்றால் வசனம் 12 நாம் வாசிக்கிறோம்: இதெல்லாம் சொல்லி பயனில்லை, எங்கள் திட்டப்படியே நாங்கள் நடப்போம், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தீய இதயத்தின் பிடிவாதத்தின்படியே செயல்படுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக கடவுள் மக்களை தன்னுடைய விருப்பம் போல் உருவாக்க விரும்புகின்றார். ஆனால் மக்கள் அதற்கு இசையாடு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள விரும்புகின்றார்கள். இதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நிலை? மனிதர்களை படைத்த கடவுளே மனிதர்களை உருவாக்க நினைக்கின்ற பொழுது தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவர்களை வடிவமைக்க விரும்புகின்ற பொழுது மனிதர்கள் எதற்காக அதற்கு இசைவு தெரிவிக்காமல் இருக்கின்றார்கள்? ஏனெனில் மனிதர்களின் மனங்கள் உலக இன்பங்களிலே லயித்து போயிருக்கின்றன. உலக மாயைகளால் கவரப்பட்டு கடவுளை மறந்து வாழும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் மனிதர்கள். இந்த நிலையிலிருந்து வெளிவருகின்ற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளுக்கு ஏற்ற மக்களாக, கடவுளுடைய கரத்தில் இருக்கக்கூடிய களிமண்ணாக நாம் மாறுகிறோம். வேறு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் நாம் கடவுளை நோக்கி வருகின்ற பொழுதுதான் அவருடைய விருப்பத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் நம்மை அவர் வடிவமைப்பார். அன்புக்குரியவர்களே, கடவுளை பற்றிய
உணர்வு வருகின்ற பொழுது, கடவுள் தங்களை படைத்து பராமரித்து வருகிறார் என்கின்ற உணர்வு நம்மிலே எழுகின்ற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியும். இந்த நிலைக்கு வருவதற்கான தடைகள் என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது 3 தடைகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். 1, உலக பொருட்களின் மேல் ஈர்ப்பு இருத்தல். 2வது, மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு குறைதல். 3வது, கடவுளை மறந்து வாழும் நிலை வருதல். ஒவ்வொன்றாக இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். உலக பொருட்களின் மேல் ஈர்ப்பு இருத்தல். மனிதனுடைய அறிவு பெருக பெருக புதிய கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றான். இந்த உலகில் பழையதை புதியதாக மாற்றுவது, புதியதில் பன்முகத்தன்மையை புகுத்துவது, பன்முகத்தன்மையை கண்டுபிடிப்பது போன்றவற்றை மனிதன் உருவாக்க தொடங்குகின்றான். இவற்றால் மனிதர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். இதனால் பொருட்களை குவித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் தாகமும் வருகிறது. ஒரு பொருள் நம்மிடம் இருக்கிறது என்றால் அதை முழுவதுமாக பயன்படுத்துவதற்கு முன்பாகவே அடுத்த பொருளை இந்த உலகத்திலே மனிதன் படைத்து கொண்டே இருக்கிறான். எனவே அதிலே நம்முடைய ஈர்ப்பு போவதால் பல காரியங்களை, பல பொருட்களை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் தாகமும் நம்மிலே மேலோங்கி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அன்புக்குரியவர்களே, புதிய கண்டுபிடிப்புகள் வரவேற்கப்படுகின்றன. நான் தேவையில்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அவை மனிதனின் தேவையை பூர்த்தி செய்யாமல் அவன் வாழ்வை அழிக்கக்கூடியதாக மாறுகின்ற பொழுது நாம் அவற்றிலிருந்து சற்று விலகி நிற்க வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகள் மனிதனுடைய வாழ்வை அழிக்கின்றனவா? பல தருணத்தில் அழித்து விடுகின்றன. ஏனென்றால் அவன் வைத்திருக்கக்கூடிய பணம் குறைவாக இருக்கிறது, ஆனால் விளம்பரம் படுத்தக்கூடிய பொருளினுடைய விலை அதிகமாக இருக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது? கடன் வாங்குகிறான், கடனாளியாக மாறுகிறான். அந்த கடனையும் அழிக்க முடியாமல், புதிதாக வாங்கின பொருட்களை பாதுகாக்க முடியாமல் மனிதன் அழிந்து போகிறான். அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த உலகிலே நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. யாராலும் மறுக்க இயலாது. ஆக அவற்றிலிருந்து நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். 2வதாக அன்புக்குரியவர்களே, மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு குறைந்து வருகிறது. பொருட்களின் மேல் ஈர்ப்பும் ஆசையும் இருப்பதால் மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு குறைந்து வருகிறது. இங்கு 2 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். 1, மனிதர்களை நாம் வெறுக்க தொடங்குகின்றோம், பொருட்களை நேசிக்க தொடங்குகின்றோம். 1. 2வது, மனிதர்களை பொருட்களாக பயன்படுத்த நாம் முற்படுகின்றோம். பல தருணத்தில் இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய காரியங்கள் அதுதான். ஏன், நம்முடைய குடும்பங்களிலும் நிகழக்கூடிய நிதர்சனமான உண்மையும் அதுதான். மனிதர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். எதற்காக? பணத்திற்காக, புகழுக்காக, பெருமைக்காக, சுயநலத்திற்காக. நாம் பிடித்து கொண்டிருக்கின்றோமே சாதியத்திற்காக மனிதர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். இவற்றிலிருந்து நாம் வெளிவர ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, 3வதாக கடவுளை மறந்து வாழும் நிலை நம்முடைய வாழ்விலே வருகிறது. மேலே நாம் பார்த்த முதல் 2 நிலைகளையும் நாம் நம்முடைய வாழ்விலே கொண்டு இருப்போமேயானால், அதாவது இந்த உலக பொருட்கள் மேல் ஈர்ப்பு கொண்டு வாழ்ந்து மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு இல்லாமல் வாழ்ந்தோமேயானால், அன்புக்குரியவர்களே, நாம் இந்த 3வது நிலைக்கு தள்ளப்படுகிறோம். கடவுளை மறந்து வாழக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறோம். அதாவது உலக பொருட்களினுடைய ஈர்ப்பு அதிகமாகி மனிதர்களை நேசிக்க தவறி கடவுளை மறந்து வாழக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப, நம்முடைய திட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, கையளிக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். ஆண்டவர் நம்மை புதிய களமாக, தான் விரும்பக்கூடிய மனிதர்களை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய கடவுளாக அவர் இருக்கிறார். நம்மை மாற்ற விரும்புகிறார். புதிய மனிதர்களாக, புதிய சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நாம் விரும்புகின்றோமா?
இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தயாராக இருக்கின்றோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நம்மை முழுவதுமாக கடவுளுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நான் கடவுளை நாடி வருவதில்லையே, கடவுளை மறந்து வாழ்ந்து விட்டனே, இந்த உலக பொருட்களை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்று கவலைப்படாதீர்கள். நாம் இருக்கின்ற நிலையிலே ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், குயவன் கையிலே களிமண் இருப்பது போல இஸ்ராயேல் மக்களை நீங்கள் என்னுடைய கரத்திலே இருக்கிறீர்கள் என்று. நாம் அனைவரும் ஆண்டவருடைய கரத்திலே களிமண்ணாக இருக்கிறோம். எப்படி அந்த களிமண்ணாக மாறுகிறோம்? நாம் நம்மை இருக்கின்ற நிலையிலே ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கின்ற பொழுது அவர் அவருடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார். நமக்கென்று திட்டங்கள் இருக்கின்றன, நமக்கென்று திருவுளம் இருக்கின்றன, நம்முடைய விருப்பம் என்று இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவை அனைத்தையும் கடவுளுடைய கரத்திலே நாம் கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே நான் இப்படி நினைத்து கொண்டு இருக்கிறேன், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று கடவுளுடைய கரத்திலே கொடுக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அவர் அவருடைய திருவுளத்துக்கு ஏற்ப வழி நடத்துவார். புனித யோசேப்பினுடைய வாழ்வில் அதுதான் நிகழ்ந்தது. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள் என்று வானதூதர் சொல்லுகின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. அன்னை மரியாளை தனியாக விலக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே யோசேப்பு இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய திட்டத்தை கடவுளுடைய திட்டத்திற்கு அர்ப்பணித்தவர் காத்திருந்தார். எனவே கடவுளுடைய திருவுளத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு சொன்ன உடனேயே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவருடைய கரத்திலே களிமண்ணாக தன்னை அர்ப்பணித்தார் யோசேப்பு. எனவே கடவுள் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப யோசேப்பை பயன்படுத்தினார். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்றோம் என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் நம்மை படைத்தார். இதுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயோர்களும் இருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகிலே நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. நாம் எந்த பக்கம் சாய்ந்து போகிறோம் என்பதுதான் கேள்வி. கடவுளை சார்ந்தவர்களாக, கடவுளுக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போமேயானால் நாம் நல்ல காரியங்களை நல்லவற்றை சார்ந்தவர்களாக மாறுவோம். வேறு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், கடவுளை சார்ந்து கடவுளுடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, அவருடைய கரத்திலே களிமண்ணாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். எனவே கடவுளை சார்ந்து கடவுளுடைய திட்டத்துக்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள கடவுளுடைய கரத்தில் நம்மை களிமண்ணாய் அர்ப்பணிப்போம். அவருடைய திருவுளத்துக்கு ஏற்ப நம்மை மாற்றி புதிய மனிதர்களாக, புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக மாற்றுவார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இது உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய அருளை இந்த வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள்
இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு வாழ்த்துவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலு கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பதற்காக, நாம் வேண்டி விரும்பக்கூடிய எல்லா விதமான தேவைகளை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை நோக்கி வந்திருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அன்புக்குரியவர்களே, நம்மை படைத்த கடவுளே நம்மை தேடி வந்து தன்னை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, நம்மை முழுவதுமாக இந்த நேரத்திலே அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கொய்யவன் கையிலே களிமண் இருப்பது போல என்னுடைய மக்கள் என்னுடைய கரத்திலே இருக்க நான் விரும்புகின்றேன் என்று. அவருடைய கரத்தில் களிமண்ணாய் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப உருவாக்குவார். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான் எதற்கும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போல
ஆண்டவரே, இந்த உலகம்தான் எல்லாம் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலக பொருட்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எங்களதாக்கி கொண்டால் தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். உம்மை மறந்து வாழக்கூடிய வாழ்விலே நாங்கள் எங்களை தொலைத்து விட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து உம்மை நோக்கி வருவதற்கு எங்களுக்கு உமது அருளை தந்தருளும். ஆண்டவரே, இந்த உலக இன்பம் இல்லாமாயே உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் இல்லாமாயே உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. விருப்பப்படி மாற்றும். ஆண்டவரே, என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாக்கின்றேன். என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாக்கின்றேன். நன்றி இயேசுவே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, போல இயேசுவே, சித்தம் அல்ல ஆண்டவரே, சித்தம் போல சித்தம் போல வழிநடத்தும். ஆண்டவரே, உன் சித்தம் போல உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். ஆமென். அன்பு ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உமது அன்பு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, கொய்யவன் கையிலே இருக்கக்கூடிய களிமண்ணாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய திருவுளத்தையும் எங்களுடைய விருப்பத்தையும் நாடுவதற்கு பதிலாக உமது திருவுளத்தை நாட விரும்புகின்றோம். ஆண்டவரே, உமது திருவுளத்திற்காக ஏங்கி தவிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகளிலே சிக்கி இருக்கக்கூடிய எங்களுக்கு உமது அருளை நிறைவாக தந்து உம்மை நோக்கி வரக்கூடிய ஆற்றலை தந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கென்று திட்டங்கள் இருக்கின்றது, திறமைகள் இருக்கின்றன. எனவே அவற்றை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்று பல தருணத்தில் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர்தான் அந்த திறமையை கொடுத்தீர் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தரலாம். இந்த உலகத்திலே எங்களை படைத்து உமது திருவுளத்துக்கு ஏற்ப நீர்தான் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர் என்பதை பல தருணத்திலே நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவ நிலைகளிலே இருந்து விட்டு பாவத்திலே மூழ்கி கிடந்து உம்மை மறந்து வாழக்கூடியவர்களாக, பெயரளவிற்கு மட்டும் உம்மை தேடக்கூடியவர்களாக, உதட்டளவிலே உம்மை போற்றக்கூடியவர்களாக, உள்ளத்தளவிலே உம்மை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நொறுங்குண்ட நெஞ்சத்திலே வாழக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, நொறுங்குண்ட நெஞ்சத்தை கண்ணோக்கி பார்க்கிறவரே, இதோ நொறுங்குண்ட நெஞ்சத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பாவ வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். இந்த உலக மாயையிலே சிக்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையை அர்ப்பணிக்கிறோம். பிறரை நேசிக்க தவறக்கூடிய நிலைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மறந்து வாழக்கூடிய நிலையை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை ஏற்றுக்கொள்ளும். புதிய சமுதாயத்தை படைக்கக்கூடிய புதிய மனிதர்களாக எங்களை மாற்றியருளும். ஆண்டவரே, இறையாட்சி பணிக்கு எங்களை நீர் கட்டி எழுப்புவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாவரையும் ஒரு பிரசன்னத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை கண்ணோக்கி பார்த்து என்னாலும் எப்பொழுதும் உம்மை சார்ந்தவர்களாக, நல்லவர்களாக, உமது திருவுளத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ வரம் தர வேண்டுமாய் உமது அன்பு பிரசன்னத்துக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினார் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். இந்த நுயிரை நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். இருளிலை பள்ளத்திலும் வீழ்ந்தாலுமே அனைத்தினை தோள்மேல் சுமந்தாயே. இருளிலை பள்ளத்திலும் வீழ்ந்தாலுமே அனைத்தினை தோள்மேல் சுமந்தாயே. கருணையினை கற்றுத் தந்தாயே. உந்தன் வரத்தால் என்னை நிறைத்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.